آقای دکتر صحبتایی از آتش‌بس میشه. نظر شما در رابطه با آتش‌بس و بستن تنگه هرمز توسط ایران چیه؟ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும், கடந்த நாட்களில் சில பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்துமே நாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் ஒன்று தான் இந்த யுத்தம் என்றது, மிடில் ஈஸ்ட் யுத்தம். இப்போ பல பக்கம் இருக்கக்கூடிய உண்மைக்குமே சந்தோஷம், மன நிறைவோடு சொல்கிறேன். இந்த நிறைஞ்ச வாகனத்தில் இருந்து தொழில் செய்கிற வாகனம், இந்த வாகனத்துலேருந்தே சொல்கிறேன், மனசார சந்தோஷம். யுத்தம் நின்றுச்சுன்னா. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுது? ஓகே, ஈரானோட ஒரு டீலை போட்டு நாங்கள் ஃபினிஷ் பண்ணிடுவோம், முடிச்சிடுவோம். ஓகே, இஸ்ரேல் என்ன சொல்கிறான்? அமெரிக்கா ஈரான் அது அவங்களுடைய கணக்கு வழக்கு, அது அவங்க முடிச்சுக்கட்டும், நாங்கள் அடிப்போம், நாங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம். இந்த அறிக்கை இருக்குது என்கிட்ட. நான் இதை உடனே உங்களுக்கு நான் இந்த இதில் போடுறேன். முன்னாடி நியூஸில் எடிட் பண்ணும்போது நான் அந்த கட்டில் சேர்த்துக்கொள்கிறேன்னு பாருங்கள். இஸ்ரேல் இஸ் அன்வேர் ஆஃப் த பர்சனல் எக்ரிமெண்ட் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் ஈரான். ராய்ட்டர்ஸ். டெல் அவிவ் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் an எஸ்கலேஷன் இன் த ஃபைட்டிங். இது இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே நம்ம பார்த்துடலாம், எந்த ஒரு குறைநிறையும் இல்லாமல் சரியான டிரான்ஸ்லேட்லேயே. அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம் குறித்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேல் அறியவில்லை. சண்டை தீவிரமடைவதற்கு தெல் அவிவ் தயாராகி வருகிறது. அதாவது எங்களுக்கு இவங்களுடைய ஒப்பந்தத்தை பற்றி எந்த அப்டேட்ஸும் இல்லை, எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. we don't know. நாங்கள் தயாராகிட்டு வரோம் ஈரானுக்கு அடிக்கிறதுக்கு. யார் சொல்கிறது? இஸ்ரேல்காரன் சொல்கிறான். சரியா? அதே பக்கம் இந்த பக்கம் ஈரானியன் ஒஃபீஷியல் மொஹசின் ரிசாய் அவர் என்ன சொல்கிறாரு? تنگه هرمز باز نخواهد شد. آقای دکتر صحبتایی از آتش‌بس میشه. نظر شما در رابطه با آتش‌بس و بستن تنگه கோலன் கட் ஆகிட்டு, சாரி. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கடாது வீடியோ அது கடையில் ஓடிட்டு அந்த இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி பேசுகிறது ஈரானி பாஷை உங்களுக்கு எங்கே புரிய போகுது, நானே சொல்கிறேனே. வார் நிறுத்தப்பட போகிறது. ஈரானி அதிகாரி மொஹசன் ரசாய், போரின் முடிவு நம் கைகளில் உள்ளது. 2 நிபந்தனைகளின் கீழ் அன்றி போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நாங்கள் பரிசீலிக்க மாட்டோம். அதாவது போருடைய முடிவு எங்கள் கையில் இருக்குது, ஆனால் எங்களுடைய 2 நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நாங்கள் போர் நிறுத்த ஒப்புதலுக்கு நாங்கள் இணங்க மாட்டோம். முதலில் அனைத்து சேதங்களுக்கும் முழு இழப்பீடும் எங்களுக்கு வழங்கப்படணும். இரண்டாவதாக அமெரிக்கா வளைகுடா பகுதியில் இருந்து விலகணும். அது நடக்காது. ரெண்டாவதாக நீங்கள் சொல்கிறது நடக்க போகிறது இல்லை, நடக்காது. ரியலி சாரி. ஈரான் எப்படி அமெரிக்கா வித்ட்ரா பண்ணுமா? வளைகுடா நாடுகள்லேருந்து அமெரிக்கா வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடக்க போகிறது இல்லை. அமெரிக்காவுடைய பிடியில் தான் வளைகுடா நாடே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வளைகுடா நாடுகளையே குடும்பி பிடிச்சி வச்சிருக்கிறது அமெரிக்கான்னு சொல்லலாம். சரியா? அமெரிக்கா அப்படின்ற நிலைமையில் தான் வச்சிருக்குதுன்னு சொல்லுங்களேன். சரியா? அப்போ அப்படி இருக்கிறதால அது நடக்க போகிறது இல்லை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஆனால் சேதங்களுக்கு இழப்பீடு ஒருவேளை கொடுக்கலாம். ஆனால் இன்னொன்று இவங்க விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவர் மொஹசன் ரஷா இதை பற்றி சொல்லலை. என்னப்பா அதுக்கு பேர்? இந்த அணு ஆயுதம். இதை அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறதுக்கு அமெரிக்கா கேட்குது. எப்படியும் கொடுக்க மாட்டாங்க. ஈரான் கொடுக்க போகிறது இல்லை. அது இல்லைன்னா அப்புறம் ஈரானே இல்லைன்ற மாதிரி தானே. அதனால தான் இன்றைக்கும் அந்த ஒரு கம்பீரத்தோடு ஈரான் இருக்குது. அது இல்லைன்னா அப்புறம் எல்லாம் அது எப்படியும் கொடுக்க போகிறது இல்லை. இதுதான் உண்மையான நிலைமை.
ஈரான் அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாலும் இஸ்ரேலுக்காரன் அடிப்பான். அவன் என்ன சொல்கிறான்னா, எங்களுக்கு நிறைய பாதிப்பு, டெல் அவீவெல்லாம் நிறைய டேமேஜ் ஆகினது, எங்களுடைய நிறைய பழி தீர்க்க வேண்டிய கடன் இருக்குது, கணக்கு வழக்கு இருக்குது, அதை நாங்கள் பார்த்துக்குவோம். அமெரிக்காவுடைய போர் நிறுத்த ஒப்பந்தம் எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு. அல்லாஹும்ம காஃபி. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். تنگی هرمز باز نخواهد شد. هیچ ناو آمریکایی حق ورود به خلیج فارس رو ندارن. حضور آمریکا در خلیج فارس عامل اصلی ناامنی‌های 50 سال اخیر هست. بدون خروج آمریکا از خلیج فارس و کنترل تنگی هرمز به دست خود کشورهای منطقه، مخصوصا ما و کشور عمان که دو طرف این تنگه هستیم، امکان نداره امنیت به وجود بیاد. پایان جنگ هم در دست ماست. ما زمانی به پایان جنگ نگاه میکنیم که اولا تمام خساراتمون رو از آمریکا خواهیم گرفت. ثانیاً به یک تضمین 100% باید از آینده برسیم که اون بدون خروج آمریکا از خلیج فارس امکان پذیر نیست. بنابراین شرط دوم خروج آمریکا از خلیج فارس است. Why do we have a blockade? We have a blockade because they shut down the straits. So I don't know which members of Congress you're talking to, but here's what I would ask them. I would ask everybody here. It's very simple. These guys have shut down the Straits of Hormuz. This is what Iran is saying. We will shut down the straits. No one can go through. No country in the world can go through unless we allow you to go through, and you have to pay us. But our ships can go through, meaning the Iranian ships, as much as they want. That's crazy. Who would agree to that? So how are we going to have a situation where they get to close the straits to everybody, and the only people who are allowed to go through there 100% without paying anything are the Iranians? If you do that, they'll keep the straits closed forever. They're trying to make this some new normal. Okay, under no circumstances can we ever allow them to normalize the fact that they get to blow up commercial ships and put mines in the water. So the response to that is we're going to blockade your ships. If everyone's ships are not getting out, your ships are not getting out either. That's not an act of war. That's a defensive measure. It's a counter to what they have decided to do. You know what is an act of war? Putting mines in the water. Why don't the members of Congress, whoever it is complaining about it, they should be all over that. These guys put mines in the water. That alone, mining in the water is illegal, period, under any circumstances, and they've done it. But this is crazy stuff, but this is what they've done. A blockade, as you know very well, not one ship. A couple tried, and they got their engine shut out. You remember, I think it was one of them. It was a great display. A ship wanted to go through, break the blockade. They were warned not to. And then they were warned again by a young Annapolis captain of the ship with a great look, central casting. These people are central casting, I'll tell you. And he said, don't do it. Then he said, evacuate your engine room with this unbelievable loudspeaker that goes over water. He said, you have 10 seconds. And then from 4 miles with one bullet, it went right into the engine. And Gary